இரண்டாவது ஒரு காரியம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே, சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். எதிர்கொள்ளுகிறான். நமக்கு இந்த சம்பவம் நன்றாய் தெரியும். இங்கே என்ன ஆனது என்பதை சபை கவனிக்கணும். சவுல் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக வருகிறான். அவன் மூலமாய் ஜெயம் கிடைக்கிறது. பெலிஸ்தியர் கேள்விப்பட்டு பெலிஸ்தியர் ஒரு தந்திரம் பண்ணுகிறார்கள். என்ன தந்திரம் பண்ணுகிறார்கள் தெரியுமா? 1 சாமுவேல் 13வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. நல்ல கவனமா கேளுங்க. பட்டயம் இல்லாமல் ஒரு யுத்தம் வந்தா நிக்க கூடாது. ஆவியின் பலனும் வல்லமையும் இல்லாதவனுக்கு நிக்க முடியாது. அது இல்லாம பார்த்துக்கணும். இந்த வசனம் என்கிற பட்டயம் இல்லாம பார்த்துக்கணும். பட்டயம் இல்ல, இது பெலிஸ்தியனுடைய தந்திரம். என் வாழ்க்கையில வசனம் இல்லைன்னா என் வாழ்க்கையில பட்டயம் இல்ல. அப்ப இதுக்கு பின்னாடி செயல்படுகிறது பெலிஸ்திய ஆவி, பிசாசின் தந்திரம். ஏய் கவனமா, அவன் பட்டயம், அவனை வளர விடு, அவனை வாழ விடு, என்ன வேற எதுலையும் கை வைக்காது. அவன்கிட்ட பட்டயம் இருக்கக்கூடாது. நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவனிடத்திலே சோதனைக்காரன் வந்தபோது இயேசு வசனம் என்கிற பட்டயத்தாலே அவனை துரத்தினார். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் சத்துருவுக்கு நெருங்க முடியாது. அவன் சாத்தான் என்ன செய்வான்? இவன் வாழ்க்கையில தோல்வி வரணும், இவனால யுத்தத்தில் நிற்க முடியாத ஒரு நிலைக்கு இவனை கொண்டு வரணும். என்ன செய்யணும்? பட்டயம் இல்லாமல் பண்ணிரு. ஒரு கொல்லன் அகப்படக்கூடாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 13வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசியுங்கள். யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. யுத்தம் வரும்போது தான் தெரியும். யுத்த நாள் வந்தபோது பட்டயமும் ஈட்டியும் இல்லை. நமக்கு தெரியும், இந்த கோலியாத் வந்து நிற்கிறான் 17வது அதிகாரத்தில். கோலியாத் வந்து நிற்கும் போது அவன் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறான். வரும்போது 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அப்ப கேட்கல, இவங்க பயந்தாங்கொள்ளிகளா? இவங்க பயப்படுறவங்களா? இஸ்ரவேலின் சேனையில் இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறவங்களா? இஸ்ரவேலின் சேனையில் இருக்கிறவங்க எல்லாம் யார் தெரியுமா? 14வது அதிகாரம் 52வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தியரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. வாசிங்க. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாக, நல்ல கவனிங்க, சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்வான். அப்ப சவுலுடைய டீம்ல இருக்கிறது அவ்வளவு யாரு? பலசாலிகள், பராக்கிரமசாலிகள், 20 வருஷம் விசுவாசிகள், 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள். ஆனா யுத்தம் வந்து ஆள காணோம். ஏன்? பட்டயம் இல்ல. பட்டயம் இல்ல. சாதாரணமானவங்க கிடையாது இவங்க. பராக்கிரமசாலிகள், பலசாலிகள் எல்லாம் கூட பார்க்கவே பயங்கரமா இருக்கிறாங்க. ஆனா யுத்தம்னு வரும்போது இவங்க கிட்ட பட்டயம் இல்ல. யாருக்கிட்ட பட்டயம் இருக்கு? பெலிஸ்தியன் கையில பட்டயம் இருக்கு. அவன் என்ன முதல்ல செய்யணும் தெரியுமா? திருப்பணும். என்ன திருப்பணும்? அவன் கையில் இருக்கிற பட்டயம் என் கையில பட்டயம் இல்லாதபடி பண்ணிட்டு அவன் என் முன்னாடி பட்டயத்தை வச்சு காட்டிட்டு இருக்கிறான். சிலர் பார்த்துருக்கீங்களா? சிலருடைய வேலையை தட்டி பறிச்சுட்டு
அவங்க முன்னாடி சேர்ல இருந்து திரும்பிட்டேன். ஆமே ஆமே. எப்படிங்க இருக்கும்? பெலிஸ்தீன் தந்திரம் உள்ளவன். அதான் பிசாசின் தந்திரங்களை நாம் ஆமே. பிசாசின் தந்திரம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு எதிரானவன், அதாவது தேவனுக்கு அடுத்து வல்லமை உள்ளவனாய் தன்னை காண்பிப்பான். ஆமே, நல்லா புரிஞ்சுக்கோ. அவன் விழுந்து போன தூதன். அவன் வல்லமை, கனம், மகிமை எல்லாம் தேவனுக்குரியது. அவர் ஒருவரே சர்வ வல்லவர். இவன் தன்னை அவருக்கு சமமாய் அவன் நினைச்சா எல்லாம் செய்ய முடியும் என்பது போல காண்பிப்பான். இதுதான் பிசாசின் தந்திரம். இஸ்ரவேலரிடத்துல பட்டயம் இல்லாம ஆக்கிட்டு அவங்க பராக்கிரமசாலிகள் தான், பலசாலிகள் தான். இப்பொழுது டெய்லி ஈட்டியோட பட்டயத்தோட சும்மா வந்து நிற்பான் போவான். வேற ஒன்னும் இல்லை அவன் கையில. இங்க பாரு, உன் கையில ஏன் பட்டயம் இல்லை தெரியுமா? அது என் பிளான். அது பட்டயம் எல்லாம் ஆக்கிட்டேன். இஸ்ரவேலரும் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. 40 நாள் இப்படி வந்து நிற்பான் போவா. ஹல்லேலூயா. 41வது நாள் அபிஷேகம் பட்ட தாவீதை கர்த்தர் அனுப்புகிறார்.